உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். நம்முடைய அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க துணை அதிபர் நேற்று ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கிறார், ட்ரம்புக்கு உடல்நிலை அப்படி ஒன்றும் மோசமாகிவிடவில்லை, அப்படி ஏதாவது ஆனால் நான் ஜனாதிபதி பதவியை ஏற்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதை பல மாதங்களுக்கு முன்பாகவே நம்முடைய அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் ட்ரம்பினுடைய உடல்நிலை மோசமாகும் என்று சொன்னார்கள். அந்த நிலை எப்படி இருக்குது என்பதை இந்த பதிவிலே சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் பாமக தலைவர், நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய இரண்டாவது மனைவியுடன் 50வது திருமண நாளை நேற்று ஒரு நட்சத்திர ஹோட்டலில் கொண்டாடி அந்த கட்சியினுடைய தலைவர்களிடையே மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இதைத்தான் ஏற்கனவே எதிர்க்கட்சிகளிடையே சலசலப்பு ஏற்படும் என்று நம்முடைய அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் சொல்லியிருந்தார். அதே போலவே நடந்திருக்கிறது. இப்படி அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் சொல்லுகின்ற பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு என்ன மாதிரியான கணிப்புகளை நமக்கு வழங்குகிறார்கள் என்பதை பற்றி கேட்போம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும் கோடான பேசுகிறோம். இன்னைக்கு அகஸ்ட் நான் சொல்லுறோம் சார், நீங்கள் கடந்த பல பதிவுகளில் சொன்ன மாதிரியே நடந்துட்டு இருக்கு சார். இன்றைக்கு நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்றீங்க சொல்லுங்க. இதுவரைக்கும் பார்க்காத வெயில், அதிகமான வெயில், சூடு உருவாகுது. இந்த சூட்னால ஒரு கண்ட்ரியில நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அது இல்லாம 2 கண்ட்ரியில, ஒரு முக்கியமான 2 கண்ட்ரியில, ஒயிட் கண்ட்ரியில சடனா ஒரு கார் வந்து பத்திக்கிறத, ஒரு பெரிய கார், அது அந்த கார் பத்திக்கிறத பார்க்க போறோம். வெள்ளைய நாடு ஒரு அதிபருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இப்ப போட்டிருக்க வரினால வெள்ளி தங்கெல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி பயமா ஏறப்போகுது. அது இல்லாம அடுத்த வாரம் கொஞ்சம் குறைஞ்சாலும் இப்போ அதோட ரேட் வந்து 11,000 இல்ல 12,000 போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எதிர்பார்க்காத வழிகள் நடக்கும். சடனா ஒரு இடத்துல விழுந்து ஏறும். பங்கு சந்தையை எந்த காரணம் நம்பாதீங்க, சடனா அது விழும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 9ஆம் தேதி வரைக்கும் ஷேர் மார்க்கெட் கேர்ஃபுல்லா. நாளைக்கு நாளன்னைக்கு அப்புறம் மழை வரலாம். அப்படி வரலன்னா அடுத்த வாரம் நல்ல மழை. 18ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கு. அங்கங்க வரும். தென் மாவட்டம் முழுவதும் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், அதுல இந்த தென் மாவட்ட கடலோர பகுதிகள் வரும். அதுல நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த ஏரியா, இல்லைன்னா அங்க இருக்க கடலோர ஏரியால, பக்கத்துல இருக்க ஏரியால தண்ணி அதிகமா இருக்கும். கடல் தண்ணி அலைகள் அதிகமா இருக்கும். எதிர்பார்க்காத அலைகள் வரும். ஒரு கிராமம் தண்ணியில மிதக்கட்ட பார்க்க போறோம். சென்னையில 2 நாள் தொடர்ச்சி மழை வரும். வெள்ளமா வழி இருக்கு.
சென்னையில் ஒரு பெண் ஒரு நடிகையோட பிரச்சனை ஏற்படுத்த பார்க்க போகிறோம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு சிவன் கோயில் ஒரு குழப்பம் ஏற்படுது, ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியும் பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான கோயிலாக இருக்கலாம். நாட்டில் எப்படி ஒருத்தர் கைது, அவரால் பிரச்சனை ஏற்படும், அவர் ஏற்கனவே பிரச்சனை ஆனாலும் திரும்ப அவர் பிரச்சனை வரதை பார்க்க போறோம். அரசியல்ல வந்து சலசலப்புகள் ஏற்பட போது தமிழ்நாட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள், எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சிகள், சில குழப்பங்கள் ஏற்படுறதை பார்க்க போறோம். சூரிய வெப்ப சொல்லணும், இதனால அதிகமான மழை இருக்கு. இந்த கிராமம் நடந்தது பலவிதமான மாற்றங்கள் நடக்கிறத பார்க்கணும். திரும்ப போர் நடக்கும், ஒரு சின்ன பிரச்சனை எழுப்பும் போது கட்சி, அதனால அந்த கண்ட்ரிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து பார்க்க போறோம். எல்லையில திரும்ப பிரச்சனை இருக்கு. நிறைய இருக்கு, அடுத்த வாரம் படிக்கலாம். சார், நீங்க சொன்ன மாதிரி வந்து அமெரிக்க அதிபருக்கு ஏதாவது உடல்நிலை பிரச்சனை வந்தால் ஜனாதிபதி பதவியை நான் ஏற்பேன்னு துணை ஜனாதிபதி சொல்லியிருக்காரு சார். ஆனாலும் அவர் உடல்நிலைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்ன ஆக எப்படி போகுது சார்? ஒரு வருஷம், அந்த ஒரு வருஷமா ஒரு உடம்பு பிரச்சனை ஏற்படும், அப்போ குழப்பம் ஏற்படும். சார், இப்போ வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து சீமானும் விஜயும் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பிம்பம் போயிட்டு இருக்கு. சீமான் வந்து விஜயை ஆதரிக்கல, எதிர்த்துட்டு இருக்காரு. இதனால யாருக்கு என்ன பாதிப்பு வருது சார்? பாதிப்பு இல்லை, ரெண்டுமே பலமாகும், ரெண்டு கட்சியுமே பலமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ற மாதிரி தெரியும். சேர்ந்தா வலு வரும், ஆனா பலமா இருக்காங்க ரெண்டு பேரும். சீமான் தனித்து தான் நிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொள்கை விஜய் வந்து எந்த கட்சியும் அவரும் வந்து அலைன்ஸ் இல்ல, கூட்டணி இல்ல, தனிதான்றாரு. தனியா என்ன ஜெயிப்பாரா? ஒரு கூட்டுக்கு போனா இன்னும் பலம் வரும், ஆனா தனியா நின்னா இவருக்கு ஒரு பலம் வரும், அது கூட பின்னாடி பலம் வரும். சார், இப்ப வந்து மத்தியில பிஜேபியில வந்து ஆட்சி மாறும், பிரதமர் வந்து மாறுவாரா என்ன அப்படின்னு ஏற்கனவே நீங்க கேட்டப்ப சொல்லியிருக்கீங்க, ஆட்சி மாறும்னு. பிரதமருக்கான இது வந்து மாற்றங்கள் ஏதாவது வருமா என்ன? அதுக்கான சூழ்நிலைக்கு எடுத்து வந்து கடைசியில மாற்றம் மாற்ற மாட்டாங்க, ஆனா சூழ்நிலைகள் இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி. இந்த உத்தரகாண்ட்ல மழை வெள்ளத்தால நிறைய பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதே மாதிரி போயிட்டு இருக்கு. இனி வரும் காலங்களில் எப்படி அடுத்த மாசம் ஒன்று இருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நார்த்ல தான் இருந்தாலும் சென்னையில ரொம்ப கவனமா இருக்கணும். தங்க விலை ஏறிட்டே போயிட்டு இருக்கு சார், இது என்ன ஆகும், எப்படி இருக்கு? அடுத்த வாரம் கொஞ்சம் உடஞ்சி அதுக்கப்புறம் வழி ஏறுமா இறங்கும். அடுத்த
தவறு உடச்சி 11,000 ரூபா கேட்குறான் சார். ஷேர் மார்க்கெட் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஷேர் மார்க்கெட் வந்து இப்போ வந்து அப்பப்போ கொஞ்சம் இறங்கிட்டே தான் இருக்கு சார். அது என்ன? அடுத்த மாதம் கேட்கலாம் இருக்கு. 9ஆம் தேதி வரைக்கும் கேட்கலாம் கொஞ்சம் இறங்கி ஃபிளெக்சிபிள் ஆகலாம். ஆனால் 10ஆம் மாதம் வந்து ஷேர் பண்ணலாம். சார் நீங்கள் சொன்ன மாதிரி இலங்கையில் வந்து ஒரு பெரிய அரசியல் பிரச்சனை போயிட்டு இருக்கு. முன்னாள் பிரதமரை கைது பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் மற்ற ஜனாதிபதியும் கைது பண்ணுவாங்களா என்னன்னு ஒரு இது போயிட்டு இருக்கு. இது என்ன ஆகும் இலங்கை பிரச்சனை? கைது பண்ணுவாங்க. இன்னும் ஒரு 3 பேர் கைது பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நல்ல வழி கிடைக்கும். இல்லை ஸ்ரீலங்கா அதோட வழி நல்லா இருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். ரோஜா டிவி நேயர்களுக்கு கோடான பரிசு முன்னாடி சொல்லுவாங்க. இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.